ஆனால் என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்றாங்க. பிஜேபி கூட சேர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்றாங்க. அப்படி சேர்ந்தாருன்னா அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுவும் வாய்ப்பு இல்லைங்க. சேர்ந்து ஆதரிக்க மாட்டார் சார். ஏன் சார்? ஆ ஏன் ஆதரிக்க மாட்டீங்க? எப்படி அவர் விஜய்க்கு மொத்தத்தில் விஜய்க்கு எந்த கொள்கையுமே தெரியலையே. அதனால் என்டிஏ கூட்டணி போகிறதுனால இன்னும் அட்வான்டேஜ் தான் டிஎம்கே. அதுவே மொத்தத்துலேயே அவர் டோட்டலாக அவர் கொள்கையே எதுவுமே இல்லை. அவர் கொள்கை எதிரின்னு சொல்கிறதும் தப்பு, கொள்கை இல்லாத போகிறதும் தப்பு. எதுவுமே அவரில் கிளாரிட்டியே இல்லை. அதனால் அவர் வேஸ்ட். அது 40 சீட்டு தராங்களா, டெபுட்டி சிஎம் தராங்களா? அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லையே. அது சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தானே. டோட்டலி அவர் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவார், அது ஒன்றா செய்வார். அது இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்கும். இல்லையே ஜென்சி பீப்புள்னு சொல்கிறாங்களே, அந்த ஜென்சி பீப்புளுக்கு எதுவுமே அவங்களுக்கு கிளாரிட்டி கிடையாது. அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு கொள்கையும் கிடையாது, கிளாரிட்டியும் கிடையாது. இவருக்கு எப்படி கிளாரிட்டி இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அது வேஸ்ட்டு. இதை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இவரால் என்ன நடக்கும்னா ஒரு 10 to 15% மேக்ஸிமம் ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். களத்தில் இறங்கி எதுவுமே வேலை செய்யலை. எதுக்காச்சும் போராடினாரா? ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஒரு வாங்கி கொடுத்தாரா? அந்த பிரச்சனையை தீர்த்தாரா? போராடினார், மேடையில் நின்று சில விஷயத்துக்கெலாம் போராடினார். ஆனால் அதுக்கு என்ன தீர்வு? பல வருஷங்கள் ஆகும். இதிலலாம் ஒரு ஆட்சி நடத்துறதுன்றது பல வருஷங்கள் ஆகணும். எடுத்தோடனே வந்துட்டா அவர் ஆதரிக்கணும், அவர் வரட்டும், போட்டிட்டு வரட்டும், அதில் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அவர் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பொறுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். ஏன்னா கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு கூட்டணி வைக்க போகிறாரு. மக்கள் மனசில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு அது எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு வேணால் ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம். இப்போ டிஎம்கே இருக்காங்க, நேற்று ஒன்று சொல்லுவாங்க, இன்றைக்கி மாற்றுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அவங்க சில திடீர்னு மாற்று கருத்து சொன்னால் அது அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க. இதுவே சீமான் எடுத்துக்கோங்க. அவர் ஃபஸ்ட்டு பெரியாரை ஆதரித்தார், இப்போ பெரியாரை எதிர்க்கிறாரு. அது ஒரு பாயிண்ட்டாக வருதில்ல, அதுக்கு ஒரு மைனஸாக வருதில்ல. ஏன்னா அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் மக்கள் இருந்தாலும் ஒரு பெரும்பான்மையான மக்கள் இல்லை, ஆதரிக்கல அவர் யாரும். ஆமாம், ஆதரிக்கலை. அது மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜய்க்கு அதாவது எடுத்தோடனே அந்த மாதிரி மாற்றினா அது ஆதரிப்பு கம்மியாக தான் ஆகும். அவருக்கு என்ன கொள்கை இருக்குது? ஒரு கொள்கை விளக்கத்தை சொல்லியிருந்தாருன்னா நமக்கு அந்த கொள்கைக்கு விளக்கத்தை நம்ம சொல்லலாம். சும்மா மொட்டட்டி நான் கூடத்தான் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு போவேன், ஏற்றுக்கிற முடியுமா நம்ம? அதை போய் கொள்கை எதிரினா என்ன கொள்கை, எதில் உனக்கு அவங்க எதிரி மாறுபட்டாங்க அதை சொல்லணும். சும்மா மொட்டட்டின்னு போகிற வழியில் நான் கூட கொள்கை எதிரின்னு தான் சொல்லிட்டு போனோம்னா அதில் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போனா அவர் இவ்வளோ நாள் அதில் பேசுனதில் என்ன அர்த்தம் இருக்குது? நான் தான் சிஎம், நான் தான் தமிழ்நாட்டை இங்கிட்டு தூக்கி வைக்க போகிறோம்னு சொன்னதில்ல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போனா பொய் பேசினார் அவர். சும்மா ஒரு சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு அமித்ஷாவும் மோடியும் ஒரு மிரட்டுறான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு போகிறாரு. அதுக்கு தான் இவர் போகிறாரு, வேறு ஒன்று. இவர் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அங்கே போய் கூட்டணி சேரல, அவங்க தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மிரண்டுக்கிட்டு போகிறாரு. இதுக்கு எதுக்கு அவர் கட்சி ஆரம்பித்தார்? ஆனால் என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர போகிறதா ஒரு தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் பிஜேபி கூட சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதேமா 90% இன்றைக்கி கிளம்பி போயிட்டாருல்ல. நான் பேப்பரில் படித்தேன். இது யார் பண்ணதுன்னா பவன் கல்யாண் சொல்லிட்டு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட டெப்டி சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த ஐடியா தான் இது. போனார்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவர் டெப்டி சிஎம்மாக உட்காரலாம், இல்லைன்னா அவங்க கட்சிக்காரங்களை உட்கார வைக்கலாம். அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது புத்திசாலித்தனமான ஒரு காரியம். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிற போது பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு திரும்ப போனார்னா அதுக்கு தான் இப்போ டெல்லிக்கே போயிருக்காரு. அவருக்கு அமுச்சு வச்சது வேறு ஆள், ஆனால் டெல்லிக்கு போய் பேச போனதே இன்றைக்கி அதுக்கு தான். அதை பேசிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அது ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர் காலையில் மீட்டிங் போட்டு அதில் 90% ஒத்துனுட்டாங்க இருக்கலான்ட்டு. அது அநேகமாக நடக்கும்ன்றது இது. எங்களுக்கும் அது ஒரு விருப்பம் இருக்குது, ஏன்னா நான் பிஜேபின்றதுனால. ஆமாம். ஏன்னா இப்போ கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு திரும்ப போய் சேர்றாருல. எல்லாருமே அப்படி தான். டிஎம்கே பிடிக்காது, டிஎம்கேல சேர்றாங்க. ஒரு கட்சியை பிடிக்காதுன்ட்டு அப்புறம் போய் சேர்றது அவங்களுடைய அந்த
நேரத்துக்கு ஏற்ற சுச்சுவேஷன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. விஜய் கூட்டணிக்கு வந்தால் எத்தனை சீட்னா கிடைக்கும்? சொல்ல முடியாதும்மா. ஏன்னா அவர் இப்போ ஏடிஎம்கே இருக்குது, இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. இவருக்கு அநேகமாக ஒரு 40 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஜாஸ்தி, 40ல் ஒரு 20 வரத்துக்கு ட்ரை பண்ணலாம். தனியாக நின்னாலும் ஒரு 15 தான் வருவார் அவர். 20 வரலாம். 20 வந்தாருன்னா அவர் உட்கார மாட்டார் டெப்டி சிஎம்மாக, வேறு யாருன்னா உட்கார வச்சுட்டு அடுத்த 5 வருஷத்தில் ட்ரை பண்ணலாம். இதுதான் உண்மை, நடக்கலாம். இல்லையே, அவர் தான் முதல்லயே வந்து கொள்கை எதிரி தானே சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி அவங்க வந்து இப்போ திடீர்னு இப்போ அவருக்கு சாதகம் எப்படின்றத பார்த்து கூட்டணி போனால் மக்கள்கிட்ட அது ஏற்றுக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பிஜேபினால எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு அதுக்கு உண்டான இது கிடைக்கல. ஏன்னா கல்வி இதுலேயும் சரி, மற்ற எந்த விஷயத்துலையும் தமிழ்நாட்டை வஞ்சித்து தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும்போது தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு அந்த 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 கூட்டணிக்கு அந்த அந்த ஒத்துழைப்பு வரலாத காரணமே அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சனால தான். அதே ஏடிஎம்கே தனித்து நின்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போது ரெண்டாவது இந்த இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா இருக்கிற கொஞ்சம் ஆதரவு கூட டிவிகேக்கு போயிடும். ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 40 சீட்டு கொடுக்குறேன், டெபுட்டி சிஎம் கொடுக்குறேன், அதுக்கு தான் டெல்லி போயிருக்காருங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. அது அவருக்கு லாபத்துக்கு தானே போயிருக்காரு. மக்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் நலன் எதுவுமே தேவையில்லை. அவருக்கும் அவர் கட்சிக்கு லாபத்துக்கு தான் போயிருக்கிறார் தவிர மக்களை நலன் நினச்சிருந்தாருன்னா அவருடைய கொள்கையை வச்சு அவரை வந்து தமிழ்நாட்டு மக்களை நம்பி அவர் தனித்து போட்டிட்டு அவர் வெற்றி பெற்றிருப்பார். அந்த அவருடைய குறிக்கோளாக இருந்திருந்தா. ஏன்னா நான் மக்களோட தான் இருக்கிறேன், மக்கள் என்ன இருக்கிறாங்க, நான் மக்களோட ஆதரவில் இருக்கிறேன், நான்றது மக்கள்ன்றது நான் அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அவர் மேலேயே அவநம்பிக்கை வந்துச்சு. இப்போது அவர் வந்து பேச்சு அவருக்கு பெரிய எடுபடலைன்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த பாசிச பாஜகவோட கூட்டணி வைக்கிறார். அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபினால் இந்த இருமொழி கொள்கையை ஒழித்து இந்திய திணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மற்ற விஷயங்கள்லாம் இங்கே வந்து மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மற்ற எந்த ஒரு வெள்ள நிர்வாகம் எதுவுமே உதவ மாட்டேன்றாங்க. இப்போது பட்ஜெட்லேயும் தமிழ்நாட்டுக்கு எதுக்காகவும் பெரிய இது பண்ணல. அப்போ அவங்க வந்து இங்கே மட்டும் எப்படி கால் உண்ணு மட்டும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிங்களை வச்சு அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல டிஎம்கே. ஏன்னா அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா இருக்கிற ஓட்டு நமக்கு தான் வரப்போகுது கண்டிப்பாக. ரெண்டாவது அவன் போனான்னா அவனுக்கு ஒரு அதை விட மானக்கடி எதுவுமே இல்லை, இதான் பிரச்சனை. அதனால் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை டிஎம்கே பொறுத்தளவு. ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போய் சேர்றாங்க. கொள்கை எதிரின்னு போனால் கூட கொள்கை எதிரி மக்கள் பூரா மறுபடியும் இங்கிட்டு தான் வருவாங்க. ஏன்னா பிஜேபி வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்க. இவன் போய் சேர்ந்தாலும் இவனுக்கு இருக்கிற ஓட்டும் போயிடும் மேக்ஸிமம். தனிப்பட்ட முன்னா கூட 10 சீட்டு 5 சீட்டு வரலாம். ஆனால் சேர்ந்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஆனால் அவனுடைய கஸ்டடிக்கு வேறு வழி இல்லாமல் போய் சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபேமிலி பிரச்சனை. அவனுடைய இன்னைக்கு டாக் வச்சு வர சொல்லியிருக்கான். இன்றைக்கி இதை வச்சு இன்றைக்கி லாக் பண்ணாலும் பண்ணுவாங்க. அவன் ஏமாந்தாலும் ஏமாந்துருக்கான் வாழ்க்கையில். 50 சீட்டில் 130 233 40 34 சீட்டு வந்தால் கூட 4 சீட்டுக்கு மேலே வரப்போவதில்லை. தனிப்பட்ட நின்னா ஓரளவு ஓட்டை வாங்கலாம். இதுதான் நாளைக்கு பின்னாடி அவனுக்கு நல்ல இது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. எது வேணாலும் கொடுக்கட்டுங்க, நாங்கள் எதை பற்றி கவலைப்படலைங்க, நாங்கள் சால்ட்டில் வந்துடுவோம். அதுதான் விஜய் சேர்றது டிஎம்கேக்கு நல்லதுங்கிறீங்க. நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை, நல்லா சேரட்டும். ஆமாம், நல்லா சேரட்டும். மொத்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும், கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை. மெஜாரிட்டி காட்டணும், தனிச்சு நின்று அவர் மெஜாரிட்டியை காட்டணும். முதல் ட்ரிப்பாக எலெக்ஷன் நிற்க சொல்ல அவருக்கு தனிச்சு நின்று தான் மெஜாரிட்டியை காட்டணும், யாரு கூட கூட்டணி வைக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு 50 சீட்டுக்கு அவங்க நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்களே, அது வந்து அவங்க எப்படி தெரியாது. என்னுடைய கருத்து நீங்கள் கேட்டுக்கு நான் சொல்கிறேன், தனிச்சு வரணும். பிஜேபி கூட சேர்ந்தா எதுவும் ஆட்சியை பிடிக்க முடியும். பிஜேபியில் ஆனால் வேஸ்ட்டு, சேரக்கூடாது. பிஜேபியில் சேர்ந்தால் அவர் வேஸ்ட்டு. 40 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி கூட சேர்றது வேஸ்ட்டு. அவர் தனிச்சு நின்று மெஜாரிட்டி காட்டணுங்க. எதிர்கட்சியாவது வந்து உட்காரணும், அதுதான் கெத்து. சேர்ந்தாருன்னா பிரச்சனை தான், அவருக்கு நிம்மதி கிடையாது. கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லிட்டு கூட்டணி பேசக்கூடாது, தப்பு அது. அதுதான் சொல்கிறதா நான் இப்போ ஸ்டார்டிங் தான் சொல்கிறேன். நான் அவர் வந்து தனிச்சு நின்று காட்டணும். விஜயகாந்த் எப்படி வந்தாப்புல அந்த மாதிரி தனிச்சு நின்று அதுக்கப்புறம் வைக்கலாம் கூட்டணி. முதல் டைம் தனிச்சு நின்று காட்ட மாட்டோம், கெப்பாசிட்டியை காட்டணும். இதுதான் அது வேஸ்ட்டு. போகிறது அங்கே போகிறது வேஸ்ட்டு அவர்.
அந்த 40 சீட் தனிச்சு நின்னுல வருவாருங்க. இப்போ என் ஓட்டு அவர் தான், 17 ஓட்டு நான் அவர் தான் போட போகிறேன். போதுமா?